இங்க வந்து நிறைய வயதுக்கு அந்த மாதிரி ஒரு தடைப்பாடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா குழந்தைகள் இருந்து பெரியவங்க இருக்குமே இந்த நம்ம ஷோல வந்துட்டு பாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு டோனி ராக் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த குழந்தைக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. ஏன்னா ஒண்ணும் இல்லைங்க, இவரோட அண்ட் அவருடைய பொண்ணு தான் அங்க உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலி, ஒரு இசை குடும்பம். இந்த குழந்தை வந்துட்டு பாட போறது வந்து இப்போ ஒரு சாதாரணமான ஒரு சாங் கிடையாது. ஆமா, இப்ப சமீபத்தில் நம்ம மஞ்சுமெல் பாய்ஸ் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க படம்? மஞ்சுமெல் பாய்ஸ் பார்த்திருக்கீங்களா? அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒருத்தர் இங்க பார்த்தாரு. பயங்கரமா ட்ரெண்டா போயிட்டு இருக்க சென்னையில இல்ல, ஆல் ஓவர் தி வேர்ல்டு தமிழ் மக்கள் எந்தெந்த மூலையில இருக்காங்களோ ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு படம். அந்த படத்துல வந்து ஆல்ரெடி நம்ம கமல்ஹாசன் சார் நடித்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கிடைத்த ஒரு படம் குணான்ற அந்த ஒரு படத்துல இருந்து ஒரு அழகான ஒரு பாடல் இப்ப இந்த குழந்தையோட சேர்ந்து அவங்க அக்காவும் இப்ப சேர்ந்து பாட இருக்காங்க. உன் பேர் என்ன சொல்லும்? கெவின் அவர்களும் மேகா அவர்களுமே சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் கொடுத்துறீங்களா? கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு இந்த மேடை இன்னும் பல மேடைகள் அவங்க வந்து பார்ப்பாங்க. சூப்பர் செல்லம். கண்மணி அன்போடு காதலன் நான் நான் எழுதும் கடிதம் கடிதாசி லெட்டர் சி கடிதம் வச்சுக்கலாம். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஓ, பாட்டாவே படிச்சிட்டியா? சரி, ஃபர்ஸ்ட் கண்மணி போட்டல, அந்த இடத்துல பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கும்போது கவிதை அருவி மாறி கொட்டுது. ஆனா அது எழுததான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு எதுவும் ஆறுதில்ல. நடுவில் மானே தேனே பொன் மாநிலம் முடிக்கணும். எது இருந்தாலும் ஏன் உடம்பு தாங்கும், ஆனா உடம்பு தாங்குமா? அபிராமி அபிராமி. அதை எழுதணுமா? ஆஹா, இது என்னோட காதல். என்னோட காதல் வெளியில் சொல்லி எங்க அழுகையா வருது. ஆனா என்னோட சொங்க ஒன்னதாகன்னு நினைக்கும் போது வர கூட தானே மனிதனோட அந்த கொள்ளை. இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமா.